யாருக்கெல்லாம் எதிர்பாராத சொத்துக்கள், லிக்விட் மணி இல்லை, பணம் இல்லை, சொத்துக்கள், யாருக்கெல்லாம் எதிர்பாராத சொத்துக்கள் கிடைக்கும், நினச்சே பார்த்துக்க மாட்டோம். அல்லது சொத்துக்கள் இன்னொருவர் சொத்துக்களை வாங்கி விற்பதுனாலோ அல்லது அந்த சொத்துக்கள் விற்கும்போது மூலம் தமக்கு கமிஷன் கிடைப்பது யாருக்கெல்லாம் கிடைக்கும். ஒன்று உயில் மூலம் சொத்துக்கள் கிடைக்கணும். அது உயில் சொத்தாக இருந்தாலும் பிறர் சொத்தாக இருந்தாலும் அது விற்பதன் மூலமோ வாங்குவதன் மூலமோ யாருக்கு பண லாபம் கிடைக்கும். சரிங்களா? உயில் சொத்து மட்டும் வச்சுக்கோமே, யாருக்கு இப்போனா உயில் யாரும் எழுதி வைக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது நடந்துக்கிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் உயில் சொத்து மூலம் நன்மை கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்தில் யாருக்கெல்லாம் தனித்த சுக்கிரன் இருக்கிறதோ, அல்லது சனியின் வீடாகி யாருக்கெல்லாம் சுக்கிரன் அங்கே இருக்குதோ, அல்லது சனி சுக்கிரன் இணைந்து யாருக்கெல்லாம் 8ஆம் இடத்தில் இருக்கிறதோ, அல்லது 2ஆம் இடம் 8ஆம் இடத்தில் யாருக்கெல்லாம் சனி சுக்கிரன் இணைந்து இருக்கிறதோ, இவர்களுக்கெல்லாம், அல்லது 8இல் சனி இருந்து 2இல் சுக்கிரன் இருந்து பார்த்தாலும், 8இல் சுக்கிரன் இருந்து சனி 2ஆம் இடத்தில் பார்த்தாலும் நிச்சயமாக உயில் மூலம் சொத்துக்கள் கிடைக்கும். அப்படி உயில் மூலம் சொத்துக்கள் கிடைக்காவிட்டால் கூட அந்த உயில் சொத்துக்களால் அதை மற்றவருக்கு மாற்றுவதன் மூலம் விற்பதன் மூலம் இவருக்கு பணம் கிடைக்கும். சம்பந்தமே இல்லைன்னா கூட கிடைக்கும்.